நண்பர்களே, இந்திய ரஃபேல் போர் விமானங்கள் அளிக்கப்பட்டதாகவும், பாகிஸ்தானுடனான மோதலில் இந்தியா அதன் போர் விமானங்களை அழித்ததாகவும் கூறி கொண்டாடுகின்றன. எனவே, பாகிஸ்தான் இந்திய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியது உண்மைதான், அது உண்மைதான். ஆனால், நமது போர் விமானங்களை குறிவைக்க பாகிஸ்தானால் எத்தனை போர் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டன? நமது போர் விமானங்கள் அழிக்கப்பட்டதாக சிடிஎஸ் சொன்னதா, அல்லது பாகிஸ்தானின் ஆயுதங்கள் காரணமாகவோ அல்லது நமது போர் கொள்கை காரணமாகவோ நமது போர் விமானங்களை அழித்ததாகச் சொன்னதா? அவர் இங்கே என்ன சொன்னார்? கொலைச் சங்கிலி என்றால் என்ன? ஆயுதங்களின் சூழலில் அது எவ்வாறு செயல்படுகிறது என்பது பற்றிய சில தகவல்களை பார்ப்போம். நம் சந்தேகங்களுக்கு இங்கே ஒன்றாக சில தீர்வுகளைக் கண்டுபிடிக்க முயற்சிப்போம். வாருங்கள் நண்பர்களே. சிங்கப்பூரில் ப்ளூம்பர்க் நமது சிடிஎஸ் பாதுகாப்புத் தலைவர். இந்தியா எவ்வாறு தோற்கடிக்கப்பட்டது என்பது பற்றி எங்கள் சிடிஎஸ்ஸிலிருந்து கேட்பதே ப்ளூம்பர்க் நேர்காணலை நடத்திய நோக்கம். இந்த ப்ளூம்பர்க் ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கிய நாளிலிருந்து இந்தியாவுக்கு எதிராக பிரச்சாரம் மற்றும் கதைகளைச் சிறப்பாகச் செய்து வரும் ஒரு ஊடகமாகும். இதற்கு சிடிஎஸ் ஒரு நேர்காணல் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. இந்தியாவுக்கு எதிராக விஷத்தை மட்டுமே கக்கும் ஊடகங்களுக்கு சிடிஎஸ் ஒரு அரிய நேர்காணலை வழங்க வேண்டிய அவசியமில்லை. எந்த நோக்கமும் இல்லாமல் சிடிஎஸ் ஏன் இத்தகைய நேர்காணல்களை வழங்க முடிவு செய்தார் என்று எனக்கு தெரியவில்லை. அப்படியிருந்தால், ஒருவேளை ஆயுதப்படைகளின் தலைவர்கள் அத்தகைய நேர்காணல்களை வழங்க ஒப்புக்கொள்ளாமல் இருக்கலாம். அந்த நேரத்தில் அந்த நோக்கம் என்னவென்று எங்களுக்குத் தெரியவில்லை. எப்படியிருந்தாலும், அந்த நேர்காணலில் எதிர்பார்த்தபடி நேர்காணல் செய்பவர் இந்திய போர் விமானங்களைப் பற்றி கேட்டார். சிடிடிஎஸ் அவரிடம் என்ன சொன்னார் என்பதைக் கேளுங்கள். முக்கியமான விஷயம் என்னவென்றால், அது அவ்வளவு பெரியதாக இல்லை, ஆனால் அது விபத்துக்குள்ளானது. முக்கியமான விஷயம் என்னவென்றால், தந்திரோபாய தவறு என்ன என்பதை புரிந்துகொண்டு அதைச் சரிசெய்தோம். பின்னர் எங்கள் அனைத்து போர் விமானங்களும் மீண்டும் வானத்தில் பறந்தன. விமானம் சேதமடைந்த பிறகு விமானியை தரை இறக்கும் செயல்முறை ஜெட் டவுன் என்றும் அழைக்கப்படுகிறது. விமானம் தற்செயலாக அழிக்கப்பட்டிருந்தால் அனைத்து ஜெட் விமானங்களும் பறக்கும் என்று சிடிஎஸ் சொல்லியிருக்காது. ஏர் மார்ஷல் அவதேஷ் குமார் பாரதி முன்பு கூறியது இதுதான். போர் தொடங்கிய போது சில இழப்புகள் ஏற்பட்டிருக்க வேண்டும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஆனால் தாக்குதலை முடித்த பிறகு எங்கள் அனைத்து விமானிகளும் பாதுகாப்பாக திரும்பினர். எங்கள் ஏர் மார்ஷல் ஏ.கே. பாரதி சொன்னது இதுதான். நண்பர்களே, சிடிஎஸ் இங்கே என்ன சொல்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் விமானம் ஏன் கீழே விழ வேண்டியிருந்தது? முக்கியமான விஷயம் என்னவென்றால், நாங்கள் செய்த தவறை நாங்கள் சரிசெய்தோம். பின்னர் எங்கள் அனைத்து போர் விமானங்களும் மீண்டும் வானத்தை நோக்கிச் சென்றன. பாகிஸ்தான் விமானத் தளங்களின் வான் பாதுகாப்பு மற்றும் ரேடார்களை நாங்கள் சுட்டு வீழ்த்தினோம். அனில் சௌகான் தனது நேர்காணலில் தொடர்ந்தார். அப்படியானால் இந்தியா செய்த தந்திரோபாய தவறு என்ன? பாகிஸ்தான் விமானப்படை இந்திய போர் விமானங்களை குறிவைத்து பிரகாசிக்க முடியவில்லை. அப்போதும் கூட அவர்களின் போர் விமானங்கள் வானத்தை நோக்கி பறந்தன. அவர்கள் ஏவுகணைகளை வீசிக்கொண்டே இருந்தனர். அவர்களின் ட்ரோன்கள் இந்தியாவை நோக்கி வந்து கொண்டே இருந்தன. அவர்கள் நமது விமானப்படைத் தளங்களின் வான் பாதுகாப்பு மற்றும் போர் விமானங்களை குறிவைத்தனர். அவர்கள் தங்களால் இயன்றதைச் செய்தனர். தரையிலிருந்து ஏவுகணைகள் ஏவப்பட்டாலும் அந்த ஏவுகணை ட்ரோன்கள் ஏன் தங்கள் இலக்குகளை அடைய முடியவில்லை? இந்தியா முதல் நாளில் பாகிஸ்தானை தாக்காமல் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களைத் தாக்கியது ஏன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் போர்வெறி கொண்டவர்கள் அல்ல. யாரையும் தாக்க மாட்டோம். அமைதியையே விரும்புகிறோம். போரை அல்ல என்ற ஒரு பிம்பத்தை இந்தியா ஆரம்பத்தில் இருந்தே சர்வதேச அளவில் வளர்த்து வருகிறது. பாய் பாய் இந்தியா எங்களை தாக்கியது என்று கூறியிருக்கும். சர்வதேச அழுத்தம் காரணமாக அது இந்தியாவை குறிவைத்தது. எனவே போர்வெறி இல்லாத ஆனால் மிகுந்த சக்தி மற்றும் கட்டுப்பாட்டைக் கொண்ட ஒரு நாடு
என்ற பிம்பத்தை இந்தியா தக்க வைத்துக் கொண்டு பாகிஸ்தானின் பயங்கரவாத முகாம்களை தாக்கியிருக்க வேண்டும். சிந்து நடவடிக்கையின் போது ஏற்பட்ட அதிகரிப்பு ஏணியில் அதை எப்படிச் செய்வது என்று முன்கூட்டியே திட்டமிட்டிருக்க வேண்டும். நாங்கள் பயங்கரவாத முகாம்களை தாக்குவோம். பாகிஸ்தான் எதிர்வினைக்கு உத்தரவாதம் அளிக்கும். பின்னர் பாகிஸ்தானை நாங்கள் கவனித்துக் கொண்டால் அதுதான் இந்தியாவின் திட்டமாக இருந்திருக்க வேண்டும். எனவே முதல் நாளே இந்திய விமானப்படை போர் விமானங்கள் வானில் பறந்தன. பாகிஸ்தானில் உள்ள லஷ்கர்-இ-ஜீஷ் பயங்கரவாத முகாம்கள் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களால் தாக்கப்பட்டன. அந்த நேரத்தில் பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு ரேடார்கள் இவற்றை குறிவைக்கவில்லை. இந்தியா அவற்றை குறிவைத்தது போல் இந்திய போர் விமானங்கள் அவர்களுக்கு மிக அருகில் பறந்தன. பின்னர் பாகிஸ்தானின் இந்தியாவின் மின்னணு போர் முறை மூலம் ரேடார்களை அமைதிப்படுத்தும் பணி நடைபெற்று வந்தாலும் அது முழுமையடையாமல் இருக்கலாம். இந்த நேரத்தில் பாகிஸ்தான் விமானப்படையும் தயாராக இருந்தது. அவர்கள் வானத்தை நோக்கி பறந்தனர். பின்னர் பாகிஸ்தான் ஏவுகணை இந்திய போர் விமானத்தை சேதப்படுத்தியிருக்கலாம். அதனால்தான் இந்திய போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது என்று சிடிஎஸ் இங்கே கூறுகிறது. யூரேஷியன் டைம்ஸ் இது குறித்து மேலும் சில தகவல்களை வெளியிட்டுள்ளது. அந்த நேரத்தில் ரஃபேல் போர் விமானம் பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து வான்வழி தாக்குதல்களை நடத்தச் சொல்லப்பட்டது. அந்த நேரத்தில் ரஃபேலுக்கு எஸ்கார்ட் வழங்கப்பட வேண்டும். ஆனால் அது கவனிக்கப்படவில்லை. பஹாவல்பூர் முரிட்கே பகுதியில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது ரஃபேல் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. இந்த விஷயத்தில் பாகிஸ்தான் விமானப்படை ரஃபேலை தாக்கியிருக்கலாம். இங்கேயும் அவர்கள் சாத்தியக்கூறு பற்றி பேசுகிறார்கள். உறுதியாகச் சொல்ல முடியாது. சாவிக்கொத்தை என்ற விஷயத்திற்கு வருகிறேன் நண்பர்களே. விமானப்படை தாக்குதல்களின் போது இந்த சாவிக்கொத்தை எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நான் ஏற்கனவே உங்களுக்கு விரிவாகச் சொல்லியிருக்கிறேன். இப்போது சந்தர்ப்பம் வந்துவிட்டது. அதைப் பற்றி மீண்டும் உங்களுக்குச் சொல்கிறேன். கேளுங்கள். ஒரு போர் விமானம் வானில் பறக்கும்போது தரையில் உள்ள ரேடார்கள் எதிரி விமானங்கள் அல்லது எதிரி பொருட்களைப் பற்றிய தகவல்களைச் சேகரித்து போர் விமானத்திற்கு அனுப்புகின்றன. போர் விமானம் இலக்கை நோக்கிச் சென்று ஏவுகணையை ஏவுகிறது. பின்னர் ஏவி-ஏட்ஸ் எச்சரிக்கை, வான்வழி எச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பு. விமானம் அந்த ஏவுகணையை வழிநடத்த உதவுகிறது. இங்கே பாகிஸ்தானும் அதையே செய்தது. இந்திய போர் விமானங்கள் எல்லைக்கு அருகில் வந்தபோது தரையில் உள்ள ரேடார் அவற்றின் தகவலை அடையாளம் கண்டு பாகிஸ்தான் விமானப்படை போர் விமானத்திற்கு அனுப்பியது. அங்கிருந்து அவர்களின் ஏவிஏசிஎஸ் விமானம் ஏவப்பட்ட ஏவுகணையை வழிநடத்தியது. இது இந்திய போர் விமானத்தை சேதப்படுத்தியிருக்கலாம். போர்க்காலங்களில் இவ்வளவு இழப்பு ஏற்படுகிறது. ஆனால் நமது விமானிகளுக்கு என்ன நடக்கவில்லை? அப்போதும் கூட விமானி விமானத்தை பாதுகாப்பாக தரையிறக்கினார். உண்மையில் இங்கே பெரிய விஷயம் என்னவென்றால், இதற்குப் பிறகு இந்திய சிடிஎஸ் படி விமானப்படை தந்திரோபாயத் தவறு என்ன என்பதை புரிந்துகொண்டு தங்கள் திட்டத்தை மாற்றியது. எல்லைகளுக்கு அருகில் பறந்து கொண்டிருந்த நடவடிக்கையை அவர்கள் இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு சென்றனர். எங்களிடம் போதுமான நீண்ட தூர ஏவுகணைகள் உள்ளன. முன்பு போலல்லாமல் விமானப்படை இப்போது எதிரி நாட்டின் எல்லையைத் தாண்டி அதன் இலக்கை நெருங்கி அங்கே நின்று அதை அடையாளம் கண்டு குண்டு வீச வேண்டிய அவசியமில்லை. அவர்களிடம் நீண்ட தூர ஏவுகணைகள் உள்ளன. நீங்கள் இலக்கை நோக்கிச் சென்று சுட்டால் அவை நேராகச் சென்று அவர்கள் செல்ல வேண்டிய இடத்தில் விழுந்து இலக்கை அழிக்கும். எனவே இந்தியா நீண்ட தூர தந்திரோபாயங்களை கையாண்டது. அதன் பிறகு என்ன நடந்தது என்பதுதான் செயற்கைக்கோள் படங்கள் சாட்சியமளிக்கின்றன. பாகிஸ்தான் பிரதமர் ஷாபாஸ் ஷெரீப் எங்கே சென்றார்? 10ஆம் தேதி என்ன நடந்தது என்பதை எல்லோரும் என்னிடம் சொல்கிறார்கள். பாகிஸ்தான் விமானப்படை உண்மையிலேயே வலுவாக இருந்தால் 10ஆம் தேதி தாக்குதல்களை அவர்களால் எதிர்கொள்ள முடிந்திருக்க வேண்டும். அன்று வானில் பறந்த இந்திய விமானப்படை போர் விமானங்களை அவர்கள் சுட்டு வீழ்த்தியிருக்க வேண்டும். ஆனால்
அது கூட சாத்தியமானது. அவர்கள் முதல் நாளிலேயே இந்திய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தினர். நண்பர்களே, யூரேஷியன் டைம்ஸ் இது குறித்து சில விமானப்படை அதிகாரிகளிடம் பேசி அந்த தகவலை பகிர்ந்து கொண்டது. முதல் நாளே இந்திய விமானப்படை பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு மற்றும் ரேடார்களை சுட்டு வீழ்த்தவும், பாகிஸ்தான் இராணுவத்தின் உள்கட்டமைப்பை தாக்கவும் அனுமதி அளித்திருந்தால், போர் விமானங்கள் குறித்து யாருக்கும் எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். முதல் நாளே பாகிஸ்தான் எல்லாவற்றையும் கழற்றிவிட்டு நிர்வாணமாக நின்றிருக்கும். ஆனால் நான் ஏற்கனவே கூறியது போல், சர்வதேச அளவில் இந்தியா போரிடாதது என்ற கதையைத் தவிர்க்க நேர்மையான மற்றும் சுத்தமான உத்தியை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். முதல் நாளே பயங்கரவாத முகாம்கள் மட்டுமே குறிவைக்கப்பட்டன. மேலும் இந்தியா மீது ஏவுகணைகளை ஏவ பாகிஸ்தானுக்கு வாய்ப்பு கிடைத்தது. இவை அனைத்திற்கும் மேலாக இங்கே கவனிக்க வேண்டிய மற்றொரு அம்சமும் உள்ளது. இந்தியா பாகிஸ்தானுக்கு எவ்வளவு சேதத்தை ஏற்படுத்தியது, சீனா மற்றும் நேட்டோ உறுப்பினர் துருக்கியின் ஆயுதங்கள் பாகிஸ்தான் மண்ணில் எவ்வாறு அளிக்கப்பட்டன என்பது வெளிநாட்டு ஊடகங்களுக்கு அதிக ஆர்வமாக உள்ளது. குறிப்பாக இந்தியா ரஃபேலை வாங்குகிறதா இல்லையா என்பது மேற்கத்திய ஊடகங்களின் அடுத்த பெரிய ஆர்வம். எப்படியிருந்தாலும் இந்தியா ரஃபேலை வாங்கியது என்று சொல்ல வேண்டும், அதை முன்னிலைப்படுத்த வேண்டும். இன்று அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் உள்ள மற்ற போர் விமானங்களுக்கு ரஃபேல் ஒரு பெரிய போட்டியாளர் என்பது உங்களுக்கு தெரியுமா? பராமரிப்பு செலவு காரணமாக அமெரிக்க F-95 விரும்பாத நாடுகள் பிரான்ஸ் ரஃபேல் போர் விமானங்களை வாங்குகிறது. மேலும் பல நாடுகள் ஏற்கனவே ரஃபேல் போர் விமானங்களை வாங்கியுள்ளன. மேலும் பல நாடுகள் ஆர்டர்களை வழங்கியுள்ளன. எகிப்து ரஃபேலை வாங்கியுள்ளது. கத்தார் 35க்கும் மேற்பட்ட ரஃபேல் போர் விமானங்களை கொண்டுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் ரஃபேல் போர் விமானங்களை வாங்கியுள்ளது. இந்தோனேஷியாவும் கூடுதல் ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இங்கே ரஃபேல் அமெரிக்க போர் விமான நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய போட்டியாளராக உள்ளது. இதேபோல் சீனாவும் தனது J-10 சந்தைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறது. அது ரஃபேலை விட மலிவானதாக இருந்தாலும் அதை வாங்கும். அப்படிப்பட்ட ஆதாரங்கள் எதுவும் இல்லை. எனவே J-10 பயன்படுத்தி ரஃபேலை சுட்டு வீழ்த்தியதாக கூறினால், ரஃபேல் சந்தை குறைந்து அதன் போர் விமானங்களின் விற்பனை அதிகரிக்கும் என்று சீனா நினைக்கிறது. மேற்கத்திய ஊடகங்களில் தனது செல்வாக்கை பயன்படுத்தி சீனா ஆரம்பத்திலிருந்தே இந்தியாவுக்கு எதிராக தவறான செய்திகளை பரப்பி வருகிறது. ரஃபேல் அழிக்கப்பட்டதாக அமெரிக்காவும் உலகிற்குச் சொல்ல வேண்டும். எனவே உலகெங்கிலும் உள்ள பல்வேறு நாடுகளின் ஊடகங்கள் பாகிஸ்தான் இந்திய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக கூற போட்டியிடுகின்றன. அதே இந்தியா அமெரிக்க ரேடார்களை, சீனவான் பாதுகாப்புகளை, துருக்கிய ட்ரோன்களை, பாகிஸ்தான் விமான தளங்களை, அமெரிக்க F-6 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியுள்ளது. கதை வாரத்தில் இந்தியா இன்னும் பின்தங்கியுள்ளது ஏன்? இந்தியா சாதனைகளைப் பெறுவதில் பின்தங்கியுள்ளது. போரை வெல்வதை விட நாங்கள் வென்றோம் என்று கூறுவது முக்கியம், நாமே வென்றோம் என்று கூறுவது முக்கியம் என்று நினைக்கும் இந்த உலகில் ஒரு பெரிய வெடிப்புடன் உண்மையான வெற்றியை பெற முடியாது என்ற மனநிலையை இந்தியா மாற்ற வேண்டும். ரஃபேல் வாங்குவதை எதிர்த்தவர்கள் நம்மிடையே பலர் இருந்தனர். ரஃபேல் வாங்கும் நேரத்தில் இந்தியாவில் இது குறித்து பல கருத்து வேறுபாடுகள் இருந்தன. ரஃபேல் விமானத்தை வாங்குவதை அப்போது எதிர்த்தவர்கள் இப்போது பாகிஸ்தான் ரஃபேலை சுட்டு வீழ்த்தி சேதப்படுத்தியதாக கொண்டாடத் தொடங்கியுள்ளனர். சமூக ஊடகங்களில் அவர்களின் பரபரப்பு இன்னும் சில நாட்களுக்கு நீடிக்கும். நண்பர்களே, இதைத்தான் CDS தனது நேர்காணலிலும் விஷயத்திலும் கூறினார். எந்த போர் விமானம் அங்கு சிறிது சேதத்தை சந்தித்தது என்பதை CDS வெளியிடவில்லை. இந்திய விமானப்படையும் இது குறித்து கூடுதல் தகவல்களை வழங்கப் போவதில்லை. ரஃபேலுடன் அவர்களுக்கு இன்னும் சில வணிகங்கள் மற்றும் பரிவர்த்தனைகள் நிலுவையில் உள்ளன. போர் விமானத்தை இந்தியாவிற்கு வழங்கிய ரஃபேலுடன்
இந்தியா இன்னும் சில பேரம் பேச வேண்டும். இந்திய விமானப்படையின் தேவைகளுக்கு ரஃபேலை வளைக்க வேண்டிய அவசியமும் உள்ளது. எனவே அங்கு எந்த விமானம் சேதமடைந்தது என்பது பற்றிய முழு தகவலையும் இந்தியா வழங்கப் போவதில்லை. எனவே இனிமேல் இந்திய அரசாங்கத்திற்கு எதிராகவும் விமானப்படைக்கு எதிராகவும் சமூக ஊடகங்களில் சில பிரச்சாரங்களும் தவறான தகவல்களும் பரவத் தொடங்கியுள்ளன. அதற்கு இரையாகாதீர்கள். அவற்றை ஃபார்வேர்டு செய்வதற்கு முன் கவனமாக இருங்கள். எனவே இப்போது நீங்கள் விஷயத்தை புரிந்து கொள்கிறீர்கள். அடுத்த எபிசோடில் மேலும் சிறப்புகளுடன் மீண்டும் சந்திப்போம் என்று நம்புகிறேன். அதுவரை ஜெய் ஹிந்த்.